அனைவருக்கும் வணக்கம். நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பதிப்பித்து கனுடைய வள்ளல் என்கிற மகா ஞானி இயற்றி அருளிய ஒளிவில் ஒடுக்கம் என்கிற உன்னத ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நூற்தொகுப்பிலே அமைந்துள்ள யோக கிளர்ச்சி என்கிற தலைப்பின் கீழ் அமைந்த முத்தான ஞான பாடல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாசி முதலாகிய யோக பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் வெறுமனே வாசி பயிற்சியை மாத்திரம் செய்தால் போதாது, மனப்பக்குவம் என்பதை பெற்றிருக்க வேண்டும். மனப்பக்குவம் பெறாது வெறுமனே காற்று ஏற்றி இறக்கி செய்யக்கூடிய பயிற்சிகளால் யாதொரு பயனும் இல்லை என்கிற கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம். மேலும் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிவிலே இன்னமும் கூட அதிநுணுக்கமான பல நற்கருத்துக்களை கனுடைய வள்ளல் சொல்ல கேட்க இருக்கிறோம். வாருங்கள் இன்றைய பதிவிற்கு செல்லலாம். பற்றாத போதும் பதரும் பழக்கம் அதை கற்றால் என் ஆக கலக்காது சற்றே நீ தீண்டிவிடில் தான் கான் சனன மரணம் அது மாண்டுவிடில் நீ சிவமாவை. சிவமாக எப்பொழுது மாற முடியும் என்பதை பற்றி கனுடைய வள்ளல் குறிப்பிடுகிறார். சனன மரணம் என்பதை தாண்டிவிட்டால் நீ சிவமாக முடியும் என்று குறிப்பிடுகிறார். சனன மரணங்கள் ஏற்படுவதற்கு எது காரணம் என்பதை அறிவு கொண்டு ஆராய்ந்து பார்க்கும் போது நம்முடைய நல்வினை தீவினை ஆகிய ஈர்வினைகளே பிறப்புக்கு காரணமாகின்றன என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். நல்வினை தீவினை ஆகிய இந்த இரண்டும் எதன் காரணமாக உருவாகின்றன? மனதின் காரணமாக. மனமே நல்வினை தீவினை ஆகிய இந்த இரண்டிற்கும் காரணமாகிறது. அப்படியென்றால் மனதை பக்குவப்படுத்தினால் ஒழிய இந்த நல்வினை தீவினை ஆகியவை ஏற்படாது. நல்வினை தீவினை ஏற்படுவதற்கு அடிப்படையான முகாந்திரம் எது என்று பார்த்தால் வெறுப்பு வெறுப்பு என்கிற இரண்டுமே. இந்த உலகத்தை வெறுப்பதும் விரும்புவதும் மனதால் பார்க்கக்கூடிய பார்வையை பொறுத்தே அமைகிறது. பற்றாத போதும் பதரும் பழக்கம் என்று அதை சொல்லுகிறார். இந்த உலக வாழ்க்கையிலே எனக்கு பற்றில்லை என்று சொல்லக்கூடியவர்களும் கூட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே மனம் கொண்டு இந்த உலகத்தோடு இணைந்து ஏதோ சிற்சில பற்றுக்களை உருவாக்கி கொண்டு விடுகிறார்கள். அதை கற்க வேண்டும். எப்படி கற்க வேண்டும்? புலன்கள் சார்ந்து பார்த்திருக்கும் இந்த மனதின் உலகம் என்பது பொய் என்பதை மெல்ல மெல்ல மனத்திற்கு சொல்லி புரியப்படுத்தி நாம் நம்முடைய நிலையிலிருந்து மீண்டு வர வேண்டும். புருவ மத்தியம் என்று அழைக்கப்படக்கூடிய சுழுமுனை மத்தியத்திலே மனதை ஒடுக்கி ஒடுக்கி பழக வேண்டும். மனம் என்பது புருவ மத்தியத்திலே ஒடுங்கிவிட்டால், தன்னுடைய உண்மையான இடம் எது என்பதை புரிந்து கொண்டு விட்டால், தான் என்பது அதாவது மனம் என்பது ஜீவசக்தியாய வாயுவே என்பதை புரிந்து கொண்டு விட்டால், ஜீவசக்தியாய வாயு என்பது வேறல்ல, ஜீவன் வேறல்ல என்பதை புரிந்து கொண்டு விட்டால், அப்போது மனத்திற்கு தெளிவு என்பது ஏற்படும். அந்த தெளிவு என்பது ஏற்படும் போது புலன்கள் சார்ந்து செய்யக்கூடிய எல்லா விதமான தவறுகளையும் மனம் அறவே விட்டொழித்துவிடும். மனம் அறவே புலன்கள் சார்ந்த இந்த உலகப் பற்றுக்களை எப்பொழுது விட்டொழிக்கிறதோ அப்பொழுதே சனனம் மரணம் என்பது விடுபட்டு போகும். அந்த நிலை வரும்போது நாம் சிவம் என்பதை புரிந்து கொள்வோம். இதைத்தான் இத்திருப்பாடலிலே கனுடைய வள்ளல் நமக்கு சொல்லுகிறார். அறிவாய் எரீர் மயக்கம் ஆகாது அசையில் வெறிசாய் விடாதோ விகற்பம் பிரியா தராசின் நுனிபோல் சமாதிவரின் ஞானராசன் உமக்கு ஒப்பாரியவர். இந்த உலக வாழ்க்கையிலே சமாதி என்கிற நிலை உனக்கு வரும்போது நீ ஞானத்திலே ராஜனாக மாறியிருப்பாய். அதற்கு என்ன தேவையாக இருக்கிறது? அறிவை கொண்டு இந்த உலக வாழ்க்கையை நாம் வாழ பழக வேண்டும். மனதை கொண்டு வாழும்போது மனமயக்கம் என்பது ஏற்பட்டு விடுகிறது. அது எந்த வகையிலும் நம்முடைய ஞான வாழ்க்கைக்கு உதவாது. அறிவை கொண்டு வாழ வேண்டும். அறிவு என்பதை சித்தம் என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். சித்தத்தை சரியாக பயன்படுத்தி மனதோடு பேசி மனதின் புரியாத்தனத்தை மாற்றியமைத்ததன் காரணமாகவே சித்தர்கள் என்று அவர்கள் பெயர் பெற்றார்கள். இந்த உலகம் விகற்பமாக இருக்கிறது. விகற்பம் என்பது நம்மை மாறுபடுத்தக்கூடியதை குறிக்கிறது. அப்படி பார்க்கும்போது நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை உண்மை என்று ஏற்றுக்கொள்வதா அல்லது பொய் என்று தள்ளுவதா? பொய் என்று தள்ளுவதாக இருந்தால் நாம் வாழ்ந்திருக்கும் இந்த வாழ்க்கையிலே திரும்ப திரும்ப நம்முடைய உடைமைகள் உறவுகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கின்றனவே, இதை நான் பொய் என்று எப்படி கருதுவது என்று தெரியாமல் தடுமாற்றத்திலே இருக்கிறோம். ஒரு தராசிலே அப்படியும் இப்படியுமாக தராசின் இரு தட்டுக்களும் அசைவதைப் போல ஒரு கட்டத்திலே ஞானம் வந்துவிட்டதைப் போல வலப்பக்க தராசு கீழே இறங்குகிறது. சற்றைக்கெல்லாம் இடப்பக்க தராசு உலக மாயையிலே நம்ம இழுத்து விடுகிறது. இப்படியும் அப்படியுமாக மனம் ஆடிக்கொண்டே இருக்கிறது. அப்படி ஆடிக்கொண்டே இருக்கக்கூடிய தராசு சமமாக எப்பொழுது முள் என்பது நடுவாம்பாகத்தில் நிற்கிறதோ இந்த உலக வாழ்க்கை என்பது பொய், இது மாயை,
சமமாக இதை பார்க்க பழக வேண்டும் என்கிற சமநோக்கு பாவனை என்பது எப்போது வருகிறதோ அப்பொழுது நமக்கு ஞானம் என்பது ஏற்படும். ஞானம் என்பது உண்மையான ஞானம் என்பது ஏற்பட்ட போது நாம் ஞானத்தில் ராஜாவாக மாறியிருப்போம் என்று கண்ணுடைய வள்ளல் குறிப்பிடுகிறார். மனதோடு பேசுவதால் மாத்திரமே இதை சாத்தியப்படுத்திக் கொள்ள முடியும் என்பது இவருடைய கருத்து. நீர்க்கு பதமும் நெருப்புச் சுடும் தொழிலும் காற்றைச் சலிக்கவும் ஆர் கற்பித்தார். ஆர்க்கும் இது போகா மன ஆதி புதைக்குள் நிழல் போல் போலா நீ ஆகாயம் போல் பார் அரும். ஆகாயம் அது மாத்திரமல்லாது நாம் சார்ந்திருக்கும் இந்த உலகம் பஞ்சபூதங்களால் கட்டமைக்கப்பட்டது. தண்ணீர் என்பது குளிர்ச்சியாக இருக்கும், நெருப்பு என்பது வெம்மையாக இருக்கும், அதனதன் தொழிலிலே அதது சரியாகவே இருக்கும். காற்று என்பது நாலா பக்கமும் விசிறி அடிக்கும். இவையெல்லாம் இணைந்ததுதான் இந்த உலக வாழ்க்கை என்று உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? உண்மையிலேயே நம் உடலுக்குள்ளே 5 பூதங்களும் இருக்கின்றன என்பது ஒரு வகையிலே உண்மைதான். ஆனாலும் கூட உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் தத்தமது நிலையிலே மிகாமலும் குறையாமலும் இயங்கும் என்பதை நீங்கள் எப்படி நம்புகிறீர்கள்? நீரிலே நெருப்பும் ஏற்படும், நெருப்பிலே நீரும் ஏற்படும். காரணம், தண்ணீரிலே சூடு ஏறும் போது அதற்குள்ளே நெருப்பு தத்துவம் வந்துவிடுகிறது. பஞ்சபூதங்களுக்குள்ளே ஒரு பூதத்திற்குள்ளே மற்ற பூதமும் இயங்கிக் கொண்டேதான் இருக்கிறது. நிலம் என்று சொன்னால் நிலத்திலே நிலம், நிலத்திலே நீர், நிலத்திலே நெருப்பு, நிலத்திலே காற்று, நிலத்திலே ஆகாயம் என்பது கலந்தே இருக்கிறது. 5 பூதங்களும் ஒன்றுக்குள் ஒன்று அடக்கம். ஆனால் இவை எல்லாமே எங்கிருந்து தோற்றுவாய் ஆகின என்று பார்த்தால் அது ஆகாயத்தில் இருந்தேதான். சலனமே இல்லாமல் இருக்கக்கூடிய வெற்றிடமாக இருக்கும் வெட்டவெளியாகிய ஆகாயத்திலிருந்தே இவையெல்லாம் ஏற்பட்டு புறப்பட்டு வந்தன. இன்றைய விஞ்ஞானமும் கூட இதை ஒப்புக்கொள்ளுகிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் மெல்ல மெல்ல சிதைத்து கொண்டே சென்றால் கடைசியாக அது ஒன்றுமில்லாமல் ஆகிறது என்று சொன்னார்கள். ஆனால் ஒன்றுமில்லாமல் அது ஆகிவிடவில்லை. அதற்கு பிறகும் ஒரு சிறு துகளாக அது இருக்கிறது. அந்த துகளை கடவுள் துகள் என்றும் குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த உலக வாழ்க்கையிலே நாம் கருதியிருப்பதைப் போல திடப்பொருளாக இருக்கக்கூடிய அனைத்துமே சிறு சிறு துகள்களின் தொகுப்பாகவே இருக்கின்றன. அந்த தொகுப்பாக உருவாக்கப்பட்ட இந்த உடலுக்குள்ளே மனம் என்பது ஒரு சிறிய பகுதியாக இருந்து இயங்குகிறது. எனவே இது புதை மணலுக்குள்ளே புகுந்திருப்பதைப் போல நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த உடல் என்பது ஆகாயத்திலிருந்து புறப்பட்டு வந்த அணுக்களின் தொகுப்புத்தான் என்பதை புரிந்து கொள்ளும் போது இந்த ஆகாயத்திலே நாம் கண்ணால் காணக்கூடிய வெட்டவெளிக்குள்ளே எண்ணற்ற துகள்கள் இருக்கின்றன. இதோ என் கண்களுக்கு முன்னே தென்படக்கூடிய இந்த துகள்கள் ஒன்று சேர்ந்தால் என்னைப் போலவோ அல்லது என்னைப் போல வேறு ஒரு உருவமோ பெற்றுவிட முடியும். இந்த உடல் உண்மையானதல்ல, இது துகள்களின் தொகுப்பு என்பதை எப்பொழுது நாம் புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுதுதான் உண்மையான ஞானம் என்பது நமக்கு பிறக்கும் என்பது கண்ணுடைய வள்ளலின் கருத்து. மண்ணை, மலையை, மறிகடலை, வானகத்தை எண்ணில் அளந்து அறிய இயலுமோ? உண்மையை நீ உண்டு எண்ணில் ஓர் வார்த்தை உண்டு, அல்லாது உன் ஒளிவை கண்டு அறியல் அந்நியமாம் கான். இந்த உலக வாழ்க்கையிலே 2 விதமான வார்த்தைகள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கின்றன. உண்டு, இல்லை என்பது, ஆம், இல்லை என்பது. இந்த உலகம் உண்மையா என்று கேட்டால் ஆம் உண்மை, இல்லையா என்று கேட்டால் ஆம் இல்லை. கடலையே பார்த்திருக்காத ஒருவரிடத்திலே சென்று கடல் என்று ஒன்று இருக்கிறது, அங்கே பிரம்மாண்டமான நீர்ப்பரப்பு இருக்கிறது என்று சொன்னால் நீ பொய் சொல்கிறாய், அப்படி ஒன்று இருக்க வாய்ப்பே இல்லை. இதோ நான் பார்க்கக்கூடிய தண்ணீர் நான் பார்க்கும் இந்த குட்டையிலே இருக்கிறது, இதோ இந்த அருவியிலே இருக்கிறது, இதோ இந்த நதியிலே இருக்கிறது. அப்படி இருக்க கடல் என்கிற ஒன்று இதுவரையிலும் நான் பார்க்கவே இல்லை, இல்லாத ஒன்றை நீ பொய்யாகச் சொல்லி என்னை ஏமாற்ற பார்க்கிறாய் என்று கூறுவார். கடலை பார்த்திருக்காதவருக்கு கடல் என்பது பொய்யாகவே இருக்கும். மண்ணை பார்த்திருக்காமல் கடலுக்குள்ளே தண்ணீருக்குள்ளேயே இருக்கக்கூடிய மீன் முதலியவைகளுக்கு நிலப்பரப்பு என்று ஒன்று இருக்கிறது, அங்கே ஒரு உலகம் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே வாழக்கூடிய மீன்கள் தங்கள் அறிவை கொண்டு பார்க்கும்போது அப்படி ஒன்று இருக்க வாய்ப்பே இல்லை. இதோ இந்த தண்ணீர் மட்டுமே உண்மை, இந்த தண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் மாத்திரமே உண்மை. பூமி என்றோ நிலம் என்றோ அங்கே வேறு வகையான உலகம் இருக்கிறது என்று சொல்லுவதையோ ஏற்க முடியாது என்று சொல்லும். எனவே நாம் அறிந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தை நம்முடைய அறிவை கொண்டு மாத்திரமே பார்க்கிறோம். ஆனால் இந்த உலகம் என்பது நம்முடைய அறிவிற்கு அப்பாற்பட்டு வேறு ஒரு பரிணாமத்தை கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்திருக்கவில்லை. இதோ நாம் சுமந்திருக்கக்கூடிய இந்த உடல் கொண்டு பார்க்கக்கூடிய இந்த உலகம் உண்மை என்று கருதி இருக்கிறோம். அது அல்ல. நம்முடைய பார்வைக்கு அப்பாற்பட்டு இந்த உலகம் வேறு விதமான பரிணாமத்திலேயும் இருக்கிறது. அந்த பரிணாமத்தை புரிந்து கொள்ள நம்மை புரிந்து கொள்ள வேண்டும்.
நாம் ஆன்மா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் எப்பொழுது தன்னை ஆன்மா என்று கருதுகிறானோ அப்பொழுது மாத்திரமே இந்த மாய உலகம் என்பது அவனை விட்டு நீங்கும். இந்த மாய உலகம் என்பது மனதை விட்டு நீங்காத வரையிலும் இந்த உலகம் உண்மை என்றும் பொய் என்றும் வாத பிரதிவாதங்கள் வந்தபடியேதான் இருக்கும். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.